அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய, உலகத்திலே அதிகமான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை விட 44 கோடி மக்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு விழா. இது நடத்தக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்த விழாவுக்காக 7000 கோடி செலவு பண்ண போதாம். அப்படிப்பட்ட இந்த மகா கும்பமேளா ஏன் இவ்வளோ விசேஷமானது? இந்த மகா கும்பமேளாவில் குளித்தா சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்காங்க? வாழ்நாள் முழுவதும் இமயமலையிலே தபத்தாலே தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவங்க இந்த மகா கும்பமேளாவில் குளிக்கணுன்றதுக்காகவே ஒரு முறை இமயமலையிலிருந்து இறங்கி வராங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகா கும்பமேளாவை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மகா கும்பமேளாவில் குளிக்காதவங்க வேறு எங்கே குளித்தா அதுக்கு சமமான பலன் கிடைக்கும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மகா கும்பமேளா என்பது 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய திருவிழா. மகா கும்பமேளா. கும்பம் என்றால் கலசம், மேளா என்றால் திருவிழா. உத்தரப்பிரதேசம் மாநிலம் இந்த மகா கும்பமேளாவை நடப்பதற்கு மிகப்பெரிய பட்ஜெட்டே ஒதுக்கியிருக்காங்க. சுமார் 7000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 44 கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மகா கும்பமேளா மூலம் அவங்களுக்கு 2 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சாஸ்திரத்தில் இந்த மகா கும்பமேளா பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முனிவர்களே மிகவும் சக்தி வாய்ந்தவர், அதிகமான கோபம் முடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த துர்வாச முனிவர் இந்திரனை சந்தித்து அவருக்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மாலையை பரிசளிக்கலாம் அப்படின்னு இந்திரனை நோக்கி போகிறாரு. இந்திரனும் ஐராவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானையின் மீது எதிரில் வராரு. துர்வாச முனிவரும் அந்த மாலையை இந்திரன்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணும்போது இந்திரன் அந்த யானையிலேருந்து கீழே இறங்கி வராமல் தன் யானை மூலம் அந்த மாலையை வாங்குறாரு. அந்த யானையும் அந்த மாலையை கீழே போட்டு காலால் மிதித்து அந்த மாலையை சேதப்படுத்திடுது. மேலும் துர்வாச முனிவரையும் அது அவமானப்படுத்திடுது. இதனால் கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனையும் இந்திரனை சார்ந்த அனைத்து தேவர்களையும் சபிக்கிறாரு. உங்களுடைய சக்திகள் அனைத்தும் நீங்கள் இழந்து போகட்டும், உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் இழந்து போகட்டும் அப்படின்னு சபிக்கிறாங்க. தேவர்களுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு பார்த்தோன்னா அசுரர்கள். இதான் சமயம் அப்படின்னு தேவர்களை கடுமையாக கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா தப்பிக்கலான்னு மகாவிஷ்ணுவிடமும் பரமேஸ்வரனிடமும் மன்றாடி கேட்கும்போது பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து பருகினால் இந்த சாபமும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. இதை தெரிஞ்ச அசுரர்கள் இதுக்கு போட்டியாக வரும்போது தேவர்களும் அசுரர்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. கிடைக்கக்கூடிய அமுதத்தை 2 பேரும் சமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. உடனே கடையை மகாவிஷ்ணு ஆமையாக அவதரிக்கிறாங்க. மந்திராமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையிறாங்க. சூட்சும அறிவில்லாத ஆணவம் கொண்ட அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியையும் தேவர்கள் வால் பகுதியும் கொண்டு அந்த பார்க்கடலை பல வருடங்களாக கடையிறாங்க. ஒவ்வொரு வருடமும் கடும் முயற்சியுடன் அந்த பார்க்கடலை கடைய இறுதியாக அந்த பார்க்கடலிருந்து ஐராவரம் யானை, கற்பக விருட்சம், புஷ்ப விமானம், பாரிஜாத மரம், மகாலட்சுமி அப்படின்னு பல்வேறு புனிதமான விஷயங்கள் உருவாகுது. இறுதியாக தன்வந்திரியாக அவதரித்து கையில் அமுதத்தோட மகாவிஷ்ணு அவதரிக்கிறாரு. இந்த அமிர்தம் கிடைத்தவுடனே தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக போட்டி போடுறாங்க. ஒருவேளை அந்த அமிர்தத்தை அசுரர்கள் சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா இன்று வரைக்கும் அசுரர்கள் உயிரோடு இருந்து நம்மளை கடுமையாக கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அந்த யுத்தத்தில் சண்டை போடும்போது அந்த அமிர்த கலசத்திலிருந்து 4 சொட்டு பூமியில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு 4 நகரங்களை விழுந்ததாக சொல்லப்படுது. இறுதியாக அந்த அமிர்தத்தை தேவர்கள் முழுவதும் சாப்பிட அவர்களுக்கு சாகா வரம் கிடைக்கிறது. அந்த 4 சொட்டு விழுந்த இடம்தான் ஹரித்வாரா, நாசிக்கி, உச்சியர், பிரியாக்ரேஜ், இப்போ அலகாபாத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நகரங்கள் மிகப்பெரிய ஆன்மீக இடமாக மாறுது. அதுக்கப்புறம் இந்த 4 இடங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நதிகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி. இந்த 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ மகா கும்பமேளா அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த மகா கும்பமேளா நிகழ்வின் போது முதல்ல இந்த நதியில் யார் குளிப்பாங்க அப்படின்னா நாகசாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் முதல்ல குளித்து இந்த விழாவை தொடங்கி வைப்பாங்களாம்.
ஏன் இவங்க குளிக்கணும், இவங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, உலகத்தில் மக்கள் வாழ்வதற்கு பொருள் ரொம்ப முக்கியம். அப்படி எந்தவித வசதியும் பொருளும் இல்லாமல் இவை அனைத்தையும் துரத்து நிர்வாணமாக இருந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு இனம், ஒரு மக்கள் கூட்டம் தான் நாகசாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் தான் முதலில் குளித்து இந்த திருவிழாவை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான அகோரிகள், பல்வேறு விதமான சாதுக்கள் வந்து இந்த நதியில் குளிப்பாங்க. அப்படி இந்த அளவுக்கு விசேஷமான மகா கும்பமேளாவில் குளித்தா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பிறந்ததிலிருந்து தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவங்களை கழிப்பதற்காகவும் அந்த பாவங்களால் ஏற்படும் கர்ம பலனிலிருந்து தப்பிப்பதற்காகவும் பல்வேறு விதமான பரிகாரங்கள், பல்வேறு விதமான வழிபாடுகள் செய்வோம். இவை அனைத்திலும் காட்டிலும் இந்த மகா கும்பமேளாவில் வந்து நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா நாம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிச்சதிலிருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு தான் பிறந்த மாதிரி நாம் கருதப்படுவோம். மேலும் நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவி மனித ஜென்மமே இல்லாமல் பிறவியே இல்லாத ஒரு அற்புதமான நிலை அடைவதற்கும் இதுதான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த மகா கும்பமேளாவை யார் ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதிசங்கரர் அப்படின்றவர் தான் இந்த மகா கும்பமேளாவினுடைய அற்புதமான சிறப்புகளை மக்களிடையே சொன்னார். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த மகா கும்பமேளாவை நாகசாது தான் குளிச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினார். இவருடைய ஆலோசனை பேரிலும் இவருடைய அறிவுறுத்தலின் பேரிலும் தான் இந்த மகா கும்பமேளா 144 வருடங்களுக்கு ஒரு முறை 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் அற்புதமாக 44 கோடி மக்கள் கலந்து கொண்டு இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பலனும் கிடைக்கிறது. இந்த விழாவானது ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26 வரைக்கும் நடக்கும். இந்த நாளில் நீங்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த மகா கும்பமேளாவில் கலந்து அந்த நதியில் குளித்து உங்களுடைய பாவத்தை போக்கி சொர்க்கத்தை அடைவதற்கான நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. மேலும் இந்த மகா கும்பமேளாவில் இருக்கக்கூடிய இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி சாம்பலை இந்த மகா கும்பமேளா நிகழ்வின் போது தான் கரைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வாஜ்பாயினுடைய சாம்பலையும் இந்த மகா கும்பமேளாவில் தான் கரைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஃபோன் அப்படின்னு ஆப்பிள் ஃபோனை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆப்பிள் ஃபோனுடைய சிறப்பு வாய்ந்த ஸ்டீவ் ஜாபே தன்னுடைய கடிதத்தில் இந்த மகா கும்பமேளா நிகழ்வை பற்றி எழுதியிருக்காங்க. ஸ்டீவ் ஜாபுடைய ஒய்ஃப் கூட இந்த மகா கும்பமேளா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூரிய குடும்பத்தில் 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய இந்த நேரமும் இந்த மகா கும்பமேளா நிகழக்கூடிய காலமும் ஒரே காலமாக அமைவது இன்னொரு சிறப்பு வாய்ந்த வியக்கத்தக்க நிகழ்வாக கருதப்படுது. இந்த மகா கும்பமேளா நிகழ்வுக்காக அந்த உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 7000 கோடி செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி மீல்ஸ் ரெடி பண்ணுறாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலே டாய்லெட் ரெடி பண்ணியிருக்காங்க. 1000க்கு மேலே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. டெம்பரவரியாக போலீஸ் ஸ்டேஷன், டெம்பரவரியாக ஹாஸ்பிட்டல், 1000க்கு மேலே ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், மேலும் தீயணைப்பு துறை, இது போல் பல்வேறு விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியல, வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஊரில் அருகில் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் குளித்து மகா கும்பமேளாவுக்கு நிகரான பலனையும் அற்புதத்தையும் உங்களால் பெற முடியும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த மகா கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை அடைய முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மகா கும்பமேளா பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.